கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது. இப்போ ஜென்மத்திலேயே குரு வருது. நிச்சயமாக திருமணம் பாக்கியம் கண்டிப்பாக வரும். புரட்டாசி மாதத்தில் என்ன சார் திருமணம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, திருமணத்திற்கு உண்டான ஜாதக பரிவர்த்தனைகள் இப்போ பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேனா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர விவசாயம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். விவசாய நிலம் வச்சு காய்கறிகள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்தது, இப்போ உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. இதன் மூலியமாக எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர இந்த டிரைவிங் அந்த மாதிரியான விஷயங்கள், ஓட்டுநர்கள், ஆளுநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80லிருந்து 85 விழுக்காடு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது.